கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். ஆகாயத்தில் பறக்கணும் போல இருக்கு, மனசு அப்படியே பறந்தது, இப்படிலாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். தமிழ் இலக்கியங்களில் வானூர்தி பற்றிய செய்திகள் இருக்குது. குறிப்பாக வளவன் ஏறா வானூர்தி அப்படின்னு ஒரு சொல்லு நம்ம பார்க்குறோம். சிலப்பதிகாரம் சொல்லுது, புறநானூற்றில் இந்த மாதிரி வருது. ராமாயணத்தில் பல ஊர்திகள், ஆகாய ஊர்திகள் பற்றி கம்பர் சொல்கிறார். சீதையை ராவணன் தூக்கிட்டு போனது, அதே மாதிரி ராமன் அங்கேருந்து ஒரு புஷ்ப விமானத்தில் திரும்பி வந்தது, இதெல்லாம் சொல்லப்படுது. அனுமன் ஆகாயத்தில் பறந்தது, இதெல்லாம் சொல்லப்படுற விஷயத்தை பார்க்குறோம். ஆனால் இவையெல்லாம் நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானங்களா என்றால் இல்லை. 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த லியோனார்டோ டாவின்சி பாராசூட் பற்றிய ஒரு படத்தை வரைஞ்சி வச்சுருக்கிறார். நான் பாரிஸ் போயிருந்தபோது அந்த இதில் போய் பார்த்தேன், ஓவிய கண்காட்சியில், டாவின்சியினுடைய அந்த இதில் ஓவிய கண்காட்சியில் பார்த்தேன். அது பாராசூட் இருக்குன்னா அப்போ பறக்கிற ஒரு விமானம் மாதிரி ஏதாவது இருந்திருக்கணும். பாராசூட்டுங்கிறது அதுலேருந்து பாதுகாப்பாக குதிப்பது. சரி, இப்படியெல்லாம் இருக்கட்டும். அப்போ பறக்கணுங்கிற இந்த எண்ணத்தை கொண்ட, அந்த எண்ணத்தை சாதித்து காட்டியவர்கள் யார்? நிலவுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் எல்லாருக்கும் நிலவை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் தான் முதல்ல கால் எடுத்து வைக்கிறார், ஆல்ட்ரின் பின்னாடி போய் இறங்குறார். இப்போ இந்த பறக்கணுங்கிற விஷயத்துக்கு, இந்த சந்திரமண்டலத்துக்கெல்லாம் போடாங்கன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் முன்னோடிகள் யாருன்னு கேட்டால் 2 பேர் தான். மனிதன் ஆகாயத்தில் பறக்க நினைப்பது தவறு, அது கடவுளுக்கு எதிரானது என்று சொன்னவர் யார் என்று கேட்டால் அமெரிக்காவில் மில்டன் ரைட் என்கின்ற ஒரு பாதிரியார். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் பிறந்த குழந்தைகள் 2 பேர் தான், ஆர்வில் ரைட், வில்பர் ரைட். இந்த 2 பேர் தான் பிற்காலத்தில் விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. பறக்க முடியாது என்று சொன்னார் தந்தை, பறந்து காட்டுவோம் என்று செய்து காட்டினார்கள் இந்த சகோதரர்கள். இவங்க தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஆச்சரியத்தை பாருங்கள். சாதனைகள் செய்வதற்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். இதில் மூத்தவர் பேர் வில்பர் ரைட், 1867 பிறந்தவர். ஆர்வில் ரைட் 4 ஆண்டுகள் கழித்து 1871 பிறந்தார். இதில் இந்த 2 பேருக்கு இடையில் 4 வயசு வித்தியாசம் இருந்தாலும் 2 பேரும் சில வேலைகளில் சேர்ந்து செஞ்சாங்க. அதில் மூத்தவர் கொஞ்சம் கோபம் கொண்டவர், முன்கோபியும் கூட. கொஞ்ச நாட்கள் அப்பாவுக்கு உதவியாக இருந்தாங்க. இவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க தந்தையார் பிரசங்கங்களுக்காக பல இடங்களுக்கு போகிறப்ப ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி ஒரு பொம்மையை வாங்கிட்டு வந்து கொடுக்குறார். அந்த பொம்மை மூங்கிலாலும் பசையாலும் அரக்காலும் செய்யப்பட்டிருந்தது. அது ஒரு பறக்கும் விமானம் மாதிரியான ஹெலிகாப்டர். அவங்க 2 தங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் சொல்கிறாங்க, அந்த பொம்மை உடைந்து போகிற அளவுக்கு நாங்கள் விளையாடினோம் அதனோடு. அது உடைந்து போனது, பின்னர் நாங்கள் அதை உருவாக்கினோம் அப்படிங்கிறார். பாருங்கள், அப்போவே அந்த தொழில்நுட்ப அறிவு இருந்திருக்கு. பிறகு 2 பேரும் சேர்ந்து அச்சகத்தில் வேலை பார்க்குறாங்க, ஒரு பத்திரிக்கை தொடக்குறாங்க, நாளிதழாக மாற்றுறாங்க. அது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுது. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இந்த தொழிலில் இவங்க வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா விமானம் கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கோம். அவர்களுக்கு அந்த தோல்வி இன்னொரு திசைக்கு இவங்களை திருப்பிச்சு. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சைக்கிள் கடை வச்சாங்க. சைக்கிள்களை செஞ்சு அதை விற்பனை கொடுக்கறது. இந்த சைக்கிள்களை செய்கிற போதே இவர்களுக்குள்ள ஒரு ஆசை என்ன இருந்ததுன்னா, ஆகாய விமானம் மாதிரி ஒன்று செய்யணும், பறக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது. அப்போ அவங்க அது பற்றிய செய்திகளை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கிளைடர் என்ற ஒன்று, அதாவது மேலே இது மாதிரி இது பண்ணி பறந்து அதில் பறக்கிறது. அதில் பறந்து காட்டிய ஒருத்தருடைய வரலாற்றை படிக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற அந்த அந்த கிளைடர் கிளப்பினுடைய தலைவர்கிட்ட இது கேட்ட உடனே அவர் இவங்களுக்கு ஒரு அஞ்சல் அனுப்புகிறார். இது வரைக்கும் யார் யார் முயற்சி பண்ணாங்க, யார் யார் செத்து போயிருக்காங்கன்னு பார்த்த உடனே இவங்க பயந்து போயிட்டாங்க. அப்புறம் அவர் சொன்னார், இறந்து போனவங்கள விட்டுருங்க, பிழைச்சிருக்கவங்கள வச்சு பாருங்கள் இந்த அது அப்படின்னு சொல்லி செய்திகள் எல்லாம் அனுப்பின உடனே இவங்க தங்கள்கிட்ட இருந்த அந்த மிதிவண்டிக்குரிய அந்த இதுகளை எந்திரங்களை மாத்திரம் வச்சுக்கிட்டு தங்களுடைய உதவியாளரை கூட்டிகிட்டு அமெரிக்காவில் ஹிட்டிகாக் என்கின்ற இடம், அதாவது
நார்த் கரோலினா ஸ்டேட், அதில் ஹிட்டிகாக் என்கின்ற இடத்துக்கு போகிறாங்க. எப்போ போகிறாங்கன்னா 1900க்கு போயிடுறாங்க. அது காற்று மிகுந்து இது பண்ணுற இடம், மலை சார்ந்த இடம். அந்த இடம் அங்கே போய் கட்டும் உழைப்பில் விமானத்தை கண்டுபிடிக்கிறாங்க, உருவாக்குறாங்க. அந்த முதல் விமானம் எப்படி தெரியுங்களா? அதாவது இப்படி 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 இருக்கும், இது மாதிரி இருக்கும். இது மேலே படுத்துக்கிட்டு சைக்கிள் செயினில் இப்படி அது பெடலை இப்படி சுற்றுறோம்னா அது மேலே பறக்கும். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 30 வினாடிகள் ஆகாயத்தில் பறந்து காமிச்சிருக்கார் வில்பர் ரைட். முதல்ல 2003 நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தபோது நூற்றாண்டு விழாங்க, விமானம் கண்டுபிடிக்கப்பட்ட நூற்றாண்டு விழா. அதுக்கு அப்போ இருந்த அமெரிக்க ஜனாதிபதி வந்திருந்தார். நான் அந்த 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 விழாவுக்கு நான் போகல, ஆனால் ஹிட்டிகாக்குங்கிற அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். அதாவது நார்த் கரோலினாலேருந்து ஒரு 4 மணி நேரம் பயணம். அந்த 4 மணி நேர பயணத்தில் நான் ஹிட்டிகாக் போய் சேர்ந்தேன். ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அந்த முதல் விமானத்தை பார்த்தேன். அதே போல் விமானங்களை அவங்க உருவாக்கின அந்த அந்த கருவிகள் முழுவதும் அங்கே இருக்குது. இன்றைக்கு இருக்கிற விமானம் வரைக்கும் வச்சுருக்குறாங்க அங்கே. இதில் இவங்க அதை செஞ்சு காட்டி முடித்த உடனே உலகமே இதை பார்த்து ஆச்சரியப்படுது. அங்கேயே இருந்து 1909 ஒரு நல்ல விமானத்தை இவர் ஓட்டி காட்டுறார். அது 600 டன் எடையை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்குது. பிறகு இவங்க ஒஹாயோ ஸ்டேட்டுக்கு வர்றாங்க. 1912 இவர் தன்னுடைய இளம் வயதிலே இறந்து போயிடுறார், வில்பர் ரைட். ஆனால் ஆர்வில் ரைட் என்ன பண்ணுறார் அப்படின்னா, வெகு காலம் இருந்து 1948ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கார். தன் தங்கையோடு அவர் வசித்து வந்தார். அவன் தங்கை திருமணம் பண்ணிட்டு போன பிறகு அவருடைய தந்தையாரும் மரணமடைஞ்ச பிறகு தனியாகவே இருந்தார். ஆனால் அவர் 1948 மறைகிற போது 2 உலக யுத்தங்கள் வந்துட்டு போயிடுச்சு. இன்னொரு ஆச்சரியம், இந்த 2 யுத்தத்துலேயும் நல்ல வேளை AK-47 என்கின்ற தொடர் துப்பாக்கி ரவைகள் வெளியே வரக்கூடிய துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டிருச்சா இன்னும் இழப்பு வந்திருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக அணுகுண்டு போட்டு போயிட்டாங்க, அது வேறு விஷயம். எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சின்னு கேட்டால், இவர்கள் வரலாற்றை படிக்கிற போது, இவர்கள் பிறந்த ஒஹாயோ ஸ்டேட்டுக்கு போயிருந்த போது, இவர்கள் கண்டுபிடித்த அந்த விமானத்தை பார்த்தபோது, நான் விமானங்களின் மூலமாக உலக நாடுகளுக்கெல்லாம் பயணப்படுகிற போது ரைட் சகோதரர்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்துவேன். காரணம் என்ன என்றால், பறக்க நினைப்பது என்பது வேறு, பறக்க வைப்பது என்பது வேறு. பறக்க நினைக்க வேண்டும் முதலில், எண்ணங்கள் செயலாகும் என்பது உண்மை. மனிதகுல வரலாற்றில் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் என்று 19ஆம் நூற்றாண்டில் சொல்லப்பட்ட செய்திகளில் ஒன்று மார்க்கோனியினுடைய வானொலி, எடிசனுடைய மின்சாரம், 3ஆவதாக ரைட் சகோதரருடைய விமான கண்டுபிடிப்பு. மனிதர்கள் அயல் கிரகத்தில் குடியேறினால் கூட மறக்க முடியாதவர்கள் யார் என்று கேட்டால் வில்பர் ரைட்டும் ஆர்வில் ரைட் என்ற ரைட் சகோதரர்கள் தான்.